என்னது அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் வெஜிடபிள் பிரியாணியா? அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: மாப்பிள்ளை சம்பா அவல், தேங்காய், நாட்டு வெள்ளரிக்காய், கேரட், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, புதினா, உப்பு, மிளகுத்தூள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்க அவலை போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துடலாம். தண்ணி ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். ரெண்டு தடவையும் கலஞ்சிக்கலாம். இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி கலஞ்சி இருத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அவல் மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து அந்த அவலை எடுத்து அந்த அவலில் தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். தேங்காய், தக்காளி, பட்டாணி, சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, புதினா தேவையான அளவுக்கு. அதன் பிறகு கேரட்டை எடுத்து சீவிக்கலாம். அடுத்தது நம்ம நாட்டுக்கீரைக்காவை எடுத்து துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண இந்த கீரைக்காயை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பச்சை பட்டாணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து தேவையான அளவு தேங்காயை துருவிக்கலாம். இப்போ அவல் எடுத்து வச்சுட்டு அந்த அவலில் கீரைக்காய், கேரட்டு, துருவின இஞ்சி, பச்சை பட்டாணி, வெங்காயம், தக்காளி, துருவின தேங்காய், புதினா, இது எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கலாம். அடுத்தது உப்பு போடலாம். உப்பு, மிளகுத்தூள் போட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு பவுலில் போட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். ஹெல்த்தியான டேஸ்டியான அவல் பிரியாணி ரெடி.